வணக்கம் கேரளா லாட்டரி கெஸிங். நம்ம 26/6/2024 50-50 ட்ரா 100 இந்த குழுக்கள் தான் நண்பா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நண்பா இன்னைக்கு கெஸிங் பார்த்தலாம். நண்பா நேற்று நம்ம கொடுத்ததில் ஏ போர்டு 4 எல்லாம் கொடுத்துருந்தோம். ஏ போர்டு மட்டுமே கன்ஃபார்மாக 4 வந்திருக்கு நண்பா. ஸோ வாங்க இன்னைக்கான கெஸிங் பார்த்தலாம் நண்பா. நம்ம இந்த மாதம் 50-50 அடிச்சது பார்த்தலாம் நண்பா. பாருங்க 138. ஸோ அடுத்தது 574. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 176. ஸோ நமக்கு நம்ம இங்க பாருங்க இந்த 47 பாருங்க 74ன்னு திருப்பி வச்சிருக்கான் நண்பா. அதுக்கு அடுத்து பாருங்க இந்த 626. ஸோ இந்த 2 நம்பர் மட்டுமே பவர் பண்ணி இங்க 176ன்னு வச்சிருக்கான் நண்பா. இன்னொரு கணக்கு பாருங்க இங்க 9. அடுத்தது இங்க 9 நண்பா. அதுக்கு சாரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு இங்க 5 நண்பா. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் பாருங்க இங்க 9 நமக்கு ஏ போர்டு 5 வரணும் நண்பா. ஸோ அது என்ன கணக்குன்னு பாருங்க இங்க 2, அடுத்தது இங்க 3. ஸோ இந்த இடத்துக்கே 4 வரணும் நண்பா. அது 6 வரணும் தான் 6 கொடுத்தோம். 6 வந்ததுனால தான் மறுபடியும் அந்த 3க்கு 4ன்னு இங்க வரணும்னு சொல்லி கொடுத்தோம் நண்பா. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் தான் இப்போ வந்து நமக்கு இந்த போர்டுக்கு நமக்கு ஏ போர்டுக்கு 5 வரணும் நண்பா. ஸோ இங்க 5 வந்துச்சுன்னா நமக்கு ஸோ ஏ போர்டுக்கு 5 வரணும் நண்பா. அப்படி 5 வந்துச்சுன்னா பாருங்க இந்த 4 இங்கேயும் 4ன்றதுனால நமக்கு இங்க இந்த இடத்துக்கு பி போர்டுக்கு ஒரு 4 நண்பா. ஸோ பி போர்டுக்கோ சி போர்டுக்கோ ஒரு 4 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. காரணம் இங்க பாருங்க 9 4 மறுபடியும் 4 நண்பா. ஸோ 4க்கு 4 வந்து 50-50 வச்சிருக்கிறதுனால நமக்கு பி போர்டு வரல அப்படின்னா நமக்கு இங்க சி போர்டுக்கு மறுபடியும் 4 நிறுத்த வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ 4 நிறுத்தணும்னா இந்த 9 4 4க்கு அப்படியே கணக்காயிடும் நண்பா. ஸோ அதுக்கு இங்க பாருங்க இந்த 4 பி போர்டோ சி போர்டோ போனா நமக்கு இந்த 5 ஏ போர்டு வந்துடும் நண்பா. 5 ஏ போர்டு வந்துருச்சுன்னா மீதி இருக்கிறது நமக்கு இந்த 2 நண்பா. இப்போ இங்க பாருங்க பி போர்டில் 7, மறுபடியும் இங்க பி போர்ட்லயே 7 நண்பா. ஸோ அந்த 7ன்னு வச்சிருக்காங்க. அந்த 7 நமக்கு மறுபடியும் இங்க வச்சா வைக்கலாம், இல்லைன்னா பவர்ல வைக்கலாம் நண்பா. நம்ம இன்னைக்கே சொல்லியிருந்தோம் இந்த பி போர்டுக்கு 7 2 வரணும்ட்டு. ஸோ அது நாளைக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த 7 7க்கு 7 அல்லது 2 வரும் நண்பா, வரலாம். அப்படி 4 இங்க வந்துச்சுன்னா நமக்கு சி போர்டுக்கு 2 போயிடும் நண்பா. இது பாருங்க 5க்கு 2ன்னு வந்திருக்குது. ஸோ இங்கேயும் மேல இருந்து 5க்கு 2ன்னு வந்திருக்கு நண்பா. இங்கேயும் பாருங்க 2க்கு 5 நண்பா. ஸோ நமக்கு ஏ போர்டு 5 வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 2 வந்துடும் நண்பா. 2 வந்துச்சுன்னா நமக்கு ஏபி ஏசி எதில் வேணாலும் 2 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. எனக்கு என்னோட கணக்குக்கு ஏ போர்டுக்கு 5 கன்ஃபார்மா இருக்கு நண்பா. ஸோ உங்க கணக்குக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. வந்தா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. நம்ம இன்னொரு கணக்கு பார்க்கிறோம். இங்க பாருங்க 9 9 4. ஸோ நமக்கு இந்த 6க்கு அடுத்தது 4 அது இங்க வந்துச்சுன்னா 6 4 4. ஸோ இங்க 4 வந்தா 644. அது எங்க இருக்கு நம்ம இந்த 4 வந்துச்சுன்னா 644 நண்பா. ஸோ
ஸோ இப்படி வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. நமக்கு ஏ போர்டுக்கு 4 வந்தா இங்க மேல இருக்கிற இந்த 499 கீழே இருந்து மேல, அதே மாதிரி இங்க இந்த 499 நண்பா. ஸோ இப்படி வந்தாலும் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 5 இந்த 2 5 தான் நண்பா நமக்கு இங்க வரணும். ஸோ அது எப்படி வரணும் பார்க்கலாம் நண்பா. இங்க பாருங்க 459 இருக்கு. ஸோ 459க்கு இங்க 395 வரலாம் நண்பா. நண்பா ஏ போர்டுக்கு 4 வந்துச்சுன்னா நமக்கு இங்க சி போர்டுக்கு 6 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ பாருங்க 6க்கு 4 மறுபடியும் பாருங்க இந்த 4க்கு 6 நண்பா, மறுபடியும் 6க்கு 4. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் நமக்கு இங்க 6 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இங்க 0க்கு 9, இந்த 9க்கு 5ன்னு வரலாம் நண்பா. இங்க பாருங்க 9க்கு 5, ஸோ 5க்கு இங்க 9 நண்பா. அது மாதிரி இங்க நமக்கு 5ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. 456ன்னு வரலாம். அது இங்க பாருங்க இந்த 74க்கு அப்படியே 74 வச்சிருக்கிறதுனால நமக்கு இந்த 94 கூட நிறுத்த வாய்ப்பு இருக்கு நண்பா. இங்க 9க்கு 4, அது மாதிரி இங்க ஒரு 4 வந்தா 9க்கு 4ன்னு ஆயிடும் நண்பா. இங்க 3க்கு 8, இங்க 3க்கு 9. ஸோ அதே கணக்கு பிரகாரம் 8க்கு 3, 3க்கு 9 நண்பா. இது மாதிரி வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்க கணக்குல ஒத்து வருதா பாருங்க நண்பா. ஏ போர்டுக்கு 4 அல்லது 5 நண்பா. ஸோ பி போர்டுக்கு 2 இல்லைன்னா 4 நண்பா. சி போர்டுக்கு பார்த்தோம்னா அதே நண்பா 4 அல்லது 6, எக்ஸ்ட்ராவா ஒரு 9. அதுவும் 9க்கு 4ங்கும்போது இந்த 9க்கு 4 கிராஸ்ல வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. நாளைக்கு ஆட்டத்துல ஒரு 4ம் கன்ஃபார்மா இருக்கு நண்பா. 4, 2, 5 கன்ஃபார்மா இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் அதை போடுங்க நண்பா. வாங்க நண்பா வீக்லி சார்ட் பார்த்தலாம் நண்பா. இங்க 74க்கு இங்க அப்படியே 74 நண்பா நிறுத்திருக்கான். அதே இங்க பாருங்க இந்த 67க்கு 76ன்னு வச்சிருக்காங்க நண்பா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த 7, 7 இங்க 4ன்னு வச்சிருக்காங்க நண்பா. இப்போ நமக்கு எடுத்தோம்னாக்கா ஒரு 49 அல்லது இந்த 94ங்கிறது இங்க வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ நீங்க ஆல் போர்டு போடுறீங்கன்னாக்கா கம்பல்சரி வந்து இந்த 49, 94ங்கிறத ஆல் போர்டுக்கு போடுங்க நண்பா. பாருங்க 74க்கு 74 வச்சிருக்கான், 67க்கு 76ன்னு வச்சிருக்கான் நண்பா. இங்க நமக்கு டபுள்ஸா வந்ததுனால 49 அல்லது 94. ஸோ இந்த கணக்கு வச்சு போடுங்க நண்பா. உங்க கணக்குல வந்தா ஏ போர்டுக்கு பார்த்தோம்னா நமக்கு நாளைக்கு 5 கொஞ்சம் கன்ஃபார்மாகவே இருக்கு நண்பா. இங்க பாருங்க 1, இந்த 1க்கு 5, மறுபடியும் 5க்கு 1, ஸோ மறுபடியும் 1க்கு 5ன்னு வரலாம் நண்பா. 5ன்னு வந்துச்சுன்னா இந்த 94ங்கிறத இந்த 7 மறுபடியும் ஏதாவது ஒரு போர்டில் திருப்பி வைக்க வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ 7, 7 அடுத்தது இங்க 7ன்னு வந்துச்சுன்னா சி போர்டுக்கு 7ன்னு போனுச்சுனாக்கா நமக்கு வந்து இங்க 5 வந்துடும் நண்பா. அப்ப 547ன்னு கூட வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ நமக்கு இந்த இடத்துக்கு சார் நண்பா 547. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா 524 அல்லது 74. ஸோ இப்படி வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஆனா அது பி போர்ட்ல 7க்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். சப்போஸ் ஆடினதையே ஆடுறதுனால நிறுத்தினாலும் நிறுத்துவா நண்பா. ஸோ உங்க கணக்குல வருதான்னு பாருங்க, வந்தா மட்டும் எடுத்து பிளே பண்ணுங்க நண்பா. ஸோ மந்த்லி சார்ட் பார்த்தலாம் நண்பா.
நண்பா இங்க பாருங்க, இங்க 4 நிறுத்தியிருக்காங்க நண்பா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 4 நிறுத்தியிருக்காங்க நண்பா. நிறுத்தினதுனால நமக்கு இங்க 44ன்னு டபுள்ஸ்ல கொடுத்துருக்காங்க நண்பா. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 7. ஸோ இங்கேயும் 7 நண்பா. அந்த 7 நிறுத்திருக்கனால நமக்கு இங்க டபுள்ஸ்ல டபுள் 7 வருமானு பாருங்க நண்பா. ஸோ பாருங்க, இங்க 2. ஸோ இங்க 7 நண்பா. இது அப்படியே ஒரு ஸ்டெப்பு இதை நகர்த்தினோம்னா இங்க பாருங்க 2. ஸோ 7 2 7 நண்பா. இங்க இன்னொன்னு 7 4 7, இங்க 2 4 7 நண்பா. ஸோ இந்த இடத்துக்கு டபுள்ஸ்ல 7 வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நண்பா. தொடர்ச்சியாவே பாருங்களேன், 2 7 2 இதெல்லாமே நிறுத்தியே இருக்காங்க நண்பா. டபுள்ஸுக்கு வாய்ப்பு வரணும் நண்பா. இந்த மாதிரி நிறுத்தினாலே உங்க கணக்குல வருதான்னு பாருங்க. இங்க டபுள் 7 அப்படி இல்லைன்னாக்கா நீங்க வந்து ஃபாலோவிங்கா கூட யூஸ் பண்ணுங்க நண்பா. இந்த நம்பரை டபுள் 7 ஆல் போர்டுக்கு இதை வந்து டபுள் 7 வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபாலோவிங் நம்பரா கூட யூஸ் பண்ணி பாருங்க நண்பா. ஓ இயர்லி சார்ட் பார்க்கலாம் நண்பா. இங்க பாருங்க 30 சரி நண்பா 639 நண்பா. அப்படியே ஃபுல் பவர்ல பாருங்க, இங்க 184 நண்பா. ஸோ இங்க இருந்து இங்க உள்ள போனுச்சுன்னா மறுபடியும் இந்த நம்பர் இங்க திரும்பி வரணும் நண்பா. ஸோ இப்போ நமக்கு ஒரு 134ன்னு வரலாம், அல்லது 684ன்னு வரலாம் நண்பா. ஸோ அந்த கணக்கு உங்களுக்கு வருதான்னு பாருங்க. இந்த நம்பர் இங்க திரும்பி வந்துச்சுன்னா 684ன்னு வரலாம் நண்பா. சாரி 9ன்னு வரலாம். சரிங்க, 6 8 9. அடுத்தது 134 அல்லது 684. ஸோ இப்படி வரலாம் நண்பா. உங்க கணக்குல ஒத்து வருதான்னு பாருங்க. வந்தா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பா. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் நம்ம எங்கிருந்து எதுக்கு எந்த நம்பர் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாம் அளவோட ப்ளே பண்ணுங்க நண்பா. நன்றி, வணக்கம்.